நடிச்சவர் அங்க இருக்காரு, அங்க பாருங்க. படம் நல்லா இருக்கு, செம்மையா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு. படம் ஃபைட் சீக்வன்ஸ் வேற லெவல்ல இருக்கு, செம்மையா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா சந்தீப், தனுஷ் சார்லாம் வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. மாஸ் படம், கம்ப்ளீட் மாஸ். சாங்ஸ் கரெக்டா மூவில செட் ஆயிருக்கு. தனியா கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, பட் மூவில செம்ம ஆப்டா இருக்கு சாங்ஸ் எல்லாமே. அந்த பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருந்தது. சான்ஸ் இல்ல. அது வந்து ஐமேக்ஸ்ல ஒரு மாதிரி ஐமேக்ஸ் பார்த்தா அது பயங்கர கிளாரிட்டியா இருந்தது. பட் ஆனா இதுல பார்க்கும்போது வேற லெவல் வைபா இருந்தது. தேங்க் யூ. செம்மையா இருந்தாரு, வேற லெவல்ல இருந்தாரு. ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி இருக்கு ப்ரோ. ப்ளஸ் வந்து அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு ஸ்பின் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் சீனில் வந்து லைக் வந்து தனுஷ் வந்து அந்த அது போராட்டம் பண்ணுறவங்களை வந்து பின்னாடி சுடுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த மிடில் ஆஃப் சீனில் வந்து அந்த போலீஸஸை வந்து பின்னாடி சுடுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சீன் இருக்கு, சிங்க் சூப்பராக இருந்துச்சு. அதுதான் படம் சூப்பராக இருக்குது. கன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்காம தெரியல கன் ஷூட்ல. ஸோ குட் ஒன். படம் செம்மையாக இருக்குது. ஃபைட் மூவி நல்லா இருக்குது. தனுஷ் தான் நல்லா இருக்குது, ஆக்ஷனாக இருக்குது, ஃபேமிலியோடு வரலாம். ஒருத்தவங்க பாதி பேருக்கு பிடிக்காது, நம்மளுக்கு ஓகே. எனக்கு ஃபைட் சீன் தான் மெயினாக. தனுஷோட லாஸ்ட் ஃபைட் சீன் நல்லா இருந்தது, ஓகே. அவங்களோட ஆர்டிஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட் ஃபைட் சீன்லாம் ஃபைட் சீன் தான் லாஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ் தான் ஃபைட் சீன் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்ததுங்க. தனுஷ் இன்ட்ரோல் சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. கிளைமேக்ஸில் சிவராஜ்குமார் வர்றது சூப்பராக இருந்தது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு என்ட்ரியாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீன்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. எதிர்பார்க்காத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் பிரிட்டிஷ் காலத்தோட இதுதான் வருது. ஆனால் வந்து அந்த தெரியாத மாதிரி எடுத்துருக்குறாங்க. அந்த மேக்கிங் சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. இன்ட்ரோல் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தனுஷ் சார் நடிப்பு சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி நிறைய படத்தில் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த படத்தில் நிறைய படத்தில் பார்த்தனால இந்த படத்தில் வந்து தனுஷோட ஆக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். தனுஷ் ஒரு புது மாதிரியாக இருக்கிறார். படம் செம்மையாக இருக்குண்ணா. கிளிஸ்டர் தலைவர் செம்மையாக இருக்குது படம். அவர் ஆக்ஷன் தான் தெரியல ஃபுல்லாகவே. அந்த கன் சீன்லாம் பயங்கரம், அப்படியே தெருக்கி விட்டுருக்காங்க ஃபுல்லாக படத்தில். செம்மையத்தில் தெரியல. தனுஷ்னாலே நல்லா தாங்க தெரியல இருக்கும். கதையெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம பழைய கதை தான் அது எப்படி இருந்தாலும். ஆனால் நல்லா ஆக்ஷன் ஃபுல்லாகவே. எனக்கு வந்து அந்த கன் சீன் தான் பிடிச்சிருந்து தெரியல. ஃபுல்லாக ஃபயரிங் தான் ஃபுல்லாகவே, அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அவரு வேற லெவல் தெரியல. அவர்லாம் அவ்வளோ எவ்வளோ பேர் ஆக்டரு, செம்மையாக நடிச்சாரு தெரியல. அவர்லாம் பயங்கரம் தெரியல. என்னத்துல செம்ம தெரியல. அதெல்லாம் அல்டிமேட்டு. அதெல்லாம் எதிர்பார்க்காத சீன். அவங்கலாம் எடுப்பாங்களா கன்னு சுடுவாங்களாம் பார்த்தேன், செம்மையாக செஞ்சுட்டாங்க வச்சு. அவ்வளோதான் தெரியல, பயங்கரம் தெரியல. அந்த கொடநாள சாங்லாம் ஹிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், பயங்கரம் ப்ரோ. ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு, தனுஷ் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போச்சு, பட் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் தான் சூப்பராக இருந்தது. சிவராஜ்குமார் சூப்பராக இருந்தார். அது லைட்டாக அவ்வளோ காட்டல அவங்கள, பட் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ. தனுஷ் சூப்பராக இருந்தாங்க, சிவராஜ்குமார் சூப்பராக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சூப்பராக இருந்தாங்க. லைட்டாக ஃபீல் குட் மூவியாக இருக்குது. ஆக்ஷன் கொஞ்சம் லைக் ஆர்கானிக்காக இருந்து, ஸோ நல்லா இருந்துச்சு.